கேரளாவுக்கு ரோடு போட, கேரளாவுக்கு வீடு கட்ட, உன்னுடைய தாயின் மாறு எப்படி வெட்டி ஏத்தப்படுதுன்னு பாத்துக்க. இதுல என்ன கொடுமைன்னு கேளு. நாங்க போராடி தடுக்கிறோம். யாரு? உன் பிள்ளைகள் போராடி தடுக்கிறோம். தடுத்தத இவர் யாரு தெரியுமா? கேரளாவை சேர்ந்த ஒருத்தர். இவர் பேரு மேனன். இவர் பேரு இதோ. இவரு மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்க போடுறாரு. எப்படி போடுறாரு? இங்க இருந்து எம்சாண்டு கற்கள் மலை மணல் எடுத்துக்கொள்ள நாங்க தமிழ்நாடு அரசோடு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். நல்லா கேட்டுக்கிறங்க. அதனால இந்த தற்காலிக தடையை எங்களுக்கு எங்க போராட்டத்துக்காக மாவட்ட ஆட்சியர் விதிக்கிறாரு. ஒரு தடையை விதிக்கிறாரு. அந்த தடையை தளர்த்த சொல்லி இந்த மணல் எங்களுக்கு தேவைப்படுது, ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து மதுரையில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்க போடுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. போட்ட உடனே அந்த நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, கேரளாவில் மலையை வெட்ட, மணலாக்கி கொள்ள தடை இருப்பதால் இங்கே தமிழ்நாட்டில் மலையை வெட்டி கொண்டு போவதற்கு அனுமதி தர வேண்டும். அன்பு தம்பி தங்கைகளே, அறிவு சமூக பெருமக்களே, ஆழ்ந்து சிந்திங்க. கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால், அதான் முக்கியமான வார்த்தை மனுவில் இருப்பது. தமிழ்நாட்டிலிருந்து மலையை வெட்டி கொண்டு போக எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். அரசிடத்தில் நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம், நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று. அதற்கு மாண்புமிக்க நீதிபதி அவர்கள் எப்படி ஒரு நாளைக்கு 700 பாருங்க 4000 டன், அந்த இதுல 1,00,000 டன்னு நீங்க இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஏத்தி கொண்டு போகலாம், மணலை எடுத்துக்கொண்டு போகலாம்னு நீதிமன்றம் உத்தரவுப்படுத்திருச்சு. எப்படி பாருங்க. அந்த நீதிமன்றம் என்ன கேட்டிருக்கணும்? கேரளாவில் ஏன் மலையை வெட்ட தடை இருக்கிறது என்று கேட்டிருக்கணும். ஏண்டா ஓ மலையை பத்திரமா வச்சுக்கிட்டு என் மண்ணின் மலையை வெட்ட அனுமதி கேட்கிறியே அயோக்கிய பயலே என்று கேட்டிருக்கணுமா? கேட்கலையா?